கனவு என்றால் என்ன? அது நம் இதயத்தில் நாம் விதைக்கும் ஒரு சிறிய நம்பிக்கையின் விதை. அது ஒரு ஆசை. நாம் என்னவாக ஆக விரும்புகிறோம் அல்லது என்ன செய்ய விரும்புகிறோம் என்பதை பற்றி நம் மனத்தில் வரையும் ஒரு அழகான சித்திரம். பெரியதாகவோ சிறியதாகவோ இருந்தாலும் அனைவருக்கும் கனவுகள் உண்டு. ஒரு சிறுமி ஆசிரியராக வேண்டும் என்று கனவு காணலாம். அதே சமயம் ஒரு வயதானவர் பூக்க நிறைஞ்சார் ஒரு தோட்டத்தை நட வேண்டும் என்று கனவு காணலாம். இந்த கனவுகள் வெறும் முட்டாள்தனமான எண்ணங்கள் அல்ல, அவை மிக முக்கியமானவை. அவை ஒரு இருட்ட அறையில் உள்ள ஒரு சிறிய விளக்கு போல நமக்கு வழி காட்டுகின்றன. கனவுகள் இல்லாமல் நம் வாழ்க்கை வெறுமையாகவும் திசையற்றதாகவும் இருக்கும். கடலில் எந்த இலக்கையும் அடையாமல் மிதக்கும் ஒரு கப்பல் போல கனவுகள் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கின்றன. ஒவ்வொரு காலையிலும் புன்னகையுடன் எழுந்திருக்க அவை நமக்கு ஒரு காரணத்தை கொடுக்கின்றன. உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீங்களே எதற்காக வேலை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த நோக்கம் ஒவ்வொரு நாளையும் சிறப்பானதாகவும் உற்சாகமானதாகவும் ஆக்குது. இது இறுதி இலக்கை அடைவது மட்டுமல்ல, கனவை துருத்தும் பயணமும் அழகானது. உங்கள் கனவை நோக்கி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய அடியும் உங்களை மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உணர வைக்கிறது. இது உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது மற்றும் ஒரு நபராக வளர உதவுகிறது. கனவுகள் ஒரு எளிய வாழ்க்கையை அசாதாரணமாக்கி மகிழ்ச்சியையும் நோக்கத்தையும் நிரப்பும் ரகசிய மூலப்பொருள். வாழ்க்கையை ஒரு நீண்ட சாலையா நினைச்சு பாருங்க. சில சமயங்களில் இந்த சாலை மென்மையாய் இருக்கும், ஆனா மற்ற நேரங்களில் அது கற்களாலும் மலைகளாலும் நிறைஞ்சு இருக்கும். ஒரு கனவு இந்த சாலையில் உங்களுடன் நடக்கும் ஒரு நல்ல நண்பனை போன்றது. நீங்கள் சோர்வாக இருக்கும் போது அது உங்கள் கையை பிடிச்சு கொள்ளும். நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது அது ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை கிசுகிசுக்கும். பாதையின் முடிவில் உங்களுக்காக காத்திருக்கும் அழகான இலக்கை அது உங்களுக்கு நினைவூட்டும். அதனால்தான் உங்கள் இதயத்தில் உள்ள கனவுகளுக்கு செவிமடுப்பது மிகவும் முக்கியம். அவை உங்கள் தனிப்பட்ட வழிகாட்டி. உங்களுக்கு சொந்தமான ஒரு வாழ்க்கைக்கு உங்களை இட்டு செல்லும் உங்கள் சொந்த சிறப்பு வரைபடம். மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒரு கனவின் அழகு என்னவென்றால் அது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. அதை உங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது. அது உங்கள் ஆன்மாவில் நீங்கள் சுமந்து செல்லும் ஒரு தனிப்பட்ட விலை மதிப்பற்ற பொக்கிஷம். உங்கள் கனவை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. அது மிகவும் பெரியது அல்லது மிகவும் கடினமானது என அவர்கள் சொன்னால் அது முக்கியமல்ல. நீங்கள் அதை நம்புகிறீங்க என்பதுதான் முக்கியம். இந்த நம்பிக்கை ஒரு சக்தி வாய்ந்த சக்தி. நீங்கள் ஒருபோதும் சாத்தியமில்லை என்ன நினைச்ச காரியங்களை செய்ய அது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். எனவே உங்கள் கனவுகளை போற்றுங்க. உங்க நம்பிக்கையாலும் கடின உழைப்பாலும் அவற்றுக்கு நீர் பாய்ச்சுங்க. அவை உங்கள் வாழ்க்கையே சிறப்பா மாற்றும் ஒரு அற்புதமான ஒன்னாக வளர்வதை பாருங்க. ஒரு காலத்தில் ரவி என்ன ஒரு சிறுவன் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்தா. அவனது வீடு மிகவும் எளிமையானது. தகர சூறையுடனும் மண் சுவருடனும் இருந்தது. இரவில் அவனது கிராமத்தில் அதிக விளக்குகள் இல்லை. அதனால் வானம் பளபளக்கும் வைரங்களா மூடப்பட்ட ஒரு இருண்ட போர்வையை போல தோன்றியது. ரவி ஒவ்வொரு இரவும் தனது வீட்டுக்கு வெளியே ஒரு பாயில பட்சத்துக்கு நட்சத்திரங்களை அண்ணாந்து பார்த்தான். அவற்றின் பெயர்கள் அவனுக்கு தெரியாது, ஆனா அவன் அவற்றை நேசிச்சான். ஒரு நாள் அந்த மின்னும் விளக்குகளுக்கு மத்தியில் அங்கே பறக்க வேண்டும் என்று அவன் கனவு கண்டான். அவனன் ஒரு விண்வெளி வீரராக வேண்டும். ஒரு விண்கலத்தில பயணம் செய்து பூமியை வெகு தொலைவில் இருந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறிய பையனுக்கு அது ஒரு பெரிய கனவு. அவனது நண்பர்கள் சில சமயங்களில் அவனை பார்த்து சிரிப்பார்கள். ஒரு விண்வெளி வீரனா ரவி, நீ கனவு காண்கிறாய் என்ன அவர்கள் சொல்வார்கள். இங்கே ஒரு ஒழுங்கான பள்ளி கூசூடு இல்லை, நீ எப்படி நிலவுக்கு போவாய்? ஆனால் ரவி அவர்களின் வார்த்தைகள் தன்னை சோர்வடையவில்லை. அவனது கனவு அவனது சிறந்த நண்பனா இருந்தது. விண்வெளி மற்றும் நட்சத்திரங்களை பற்றி அவனா கண்டுபிடிக்க முடிஞ்ச எந்த புத்தகத்தையும் அவன் படிப்பான். நகர் நூலகத்தில் ஒரு பழைய அறிவியல் புத்தகத்தை அவன் கண்டுபிடிச்சு பக்கங்கள் மென்மையாவும் தேய்ந்தும் போகும் வர மீண்டும் மீண்டும் படிச்சான். கிரகங்கள் மற்றும் நட்சத்திர கூட்டங்களின் பெயர்களை அவன் கற்றுட்டான்.
அவனது கனவு இனி ஒரு ஆசை மட்டுமல்ல, அது அவனது இளம் மனதில் ஒரு திட்டமா மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அவனது கனவு அவனை தூண்டியது. ஒரு விண்வெளி வீராக ஆக அவன் தனது படிப்பில், குறிப்பா அறிவியல் மற்றும் கணிதத்தில் மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதனால் தனது சிறிய பள்ளியிலே வேறு யாரையும் அவன் கடினமாக உழைத்தான். ஆசிரியர் ஒரு விஷயத்தை விளக்கும் போது ரவி மிகுந்த கவனத்துடன் கேட்டான். ஒவ்வொரு சூத்திரமும் தனது விண்கலத்துக்கு ஒரு படி நெருக்கமாக இருப்பதாக கற்பனை செய்தான். அடுத்த நகரத்தில் உள்ள ஒரு பெரிய பள்ளிக்கு 100 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருந்த போது அவன் புகார் செய்யவில்லை. அவன் நடக்கும்போது வானத்தை பார்த்து தனக்கு தானே நினைவூட்டி கொண்டான், நான் என் நட்சத்திரங்களை நோக்கி நடக்கிறேன். அவனது கனவு கடினமான பயணத்தை எளிதாகவும் நம்பிக்கையுடனும் உணர வைத்தது. ரவியின் இந்த கதை ஒரு பையனை பற்றியது மட்டுமல்ல, இது ஒரு கனவு கொண்ட அனைவரின் கதை. கனவு உங்களுக்கு கடினமா உழைக்க ஒரு காரணத்தை கொடுக்குது. அது உங்களை ஒழுக்கமானதாக ஆக்குறது. அது உங்களுக்கு பொறுமையை கற்றுக்கிறது. ரவி ஒருபோதும் விண்வெளி வீரரா ஆவானா என்று தெரியவில்லை. ஆனால் அவனது கனவு ஏற்கனவே அவனது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கிருந்தது. அது அவனை ஒரு சிறந்த மாணவனாகவும் மேலும் உறுதியான நபராகவும் மாற்றிக் கொண்டிருந்தது. கனவு அவனுக்கு பின்பற்ற ஒரு ஒளியை கொடுத்தது. தனது வரம்புகளை தாண்டி தன்னை தள்ள ஒரு காரணத்தை கொடுத்தது. மேலும் தான் ஒரு கனவின் உண்மையான சக்தி அதை அடைவதற்கு முன்பே அது உங்களை சிறப்பாக மாற்றுகிறது. வாழ்க்கை எப்போதும் எளிதானது அல்ல. நாம் அனைவரும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்கிறோம். சில சமயங்களில் நாம் சோர்வாகவும் உணர்கிறோம், மேலும் விட்டுவிடுவதை பற்றி யோசிக்கிறோம். இந்த கடினமான காலங்களில் நம் கனவுகள் நம் மிகப்பெரிய பலமாக மாறும். நமக்கு ஆற்றல் தீர்ந்து விட்டது என்று நாம் உணரும் போது நம் எந்திரத்தை ஈங்க வைக்கும் எரிபொருளாவை. நீங்க ஒரு தோல்வி அல்லது ஒரு பின்னடைவை எதிர்கொள்ளும் போது நம்பிக்கையை இழப்பது எளிது. ஆனா உங்களுக்கு ஒரு வலுவான கனவு இருந்தா மீண்டும் எழுந்து நிற்க உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கே சொல்லிக் கொள்வீர்கள், இது ஒரு தடைதான். என் கனவு இந்த பிரச்சனையை விட பெரியது. நான் தொடர்ந்து செல்ல வேண்டும். இந்த நம்பிக்கைதான் வாழ்க்கையின் மிக கடினமான புயல்களை நாம் கடக்க உதவுவது. ஒரு சிறந்த இசைக்கலைஞரா ஆக விரும்பும் ஒருவரை பற்றி யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல கருவியை வாங்க பணம் இல்லாமல் இருக்கலாம். அவர்களுக்கு வழிகாட்ட ஒரு ஆசிரியர் கிடைக்காமல் இருக்கலாம். இசை ஒரு நல்ல தொழில் அல்ல என்று மக்கள் அவர்களிடம் சொல்லலாம். பல நாட்கள் அவர்கள் தொலைந்ததாகவும் தனியாகவும் உண்பார்கள். ஆனால் அழகான இசையை உருவாக்கும் தங்கள் பாடல்களா மக்களின் இதயங்களை தொடும் கனவு அவர்களை தொடர்ந்து செல்ல வைக்கிறது. அவர்கள் கடன் வாங்கிய கருவியில பயிற்சி செய்வார்கள். மற்றவர்களை கேட்டு கற்றுக்குவார்கள். அவர்களின் கனவில் இருந்து பிறந்த அவர்களின் ஆர்வம் அவர்களுக்கு வரும் ஒவ்வொரு சிரமத்தையும் கடக்க அவர்களுக்கு சக்தியை கொடுக்கும். இந்த உந்துதல் ஒரு மிக்ஸ் சக்தி வாய்ந்த விஷயம். அது உங்களுக்குள்ளிருந்து வருது. அதனால் அதை யாரும் பறிக்க முடியாது. நீங்கள் உண்மையேயே விரும்பும் ஒரு கனவை நோக்கி வேலை செய்யும் போது கடின உழைப்பு ஒரு சுமையாக தெரியாது. அதுக்கு பதிலாக அது ஒரு சலுகையா தெரிகிறது. நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறீர்கள், தாமதமாக படுத்துக்கிறீர்கள். யாரோ உங்களை கட்டாயப்படுத்துவதால் அல்ல, ஆனா நீங்கள் விரும்புவதால். கற்றுக்கொள்வோம், மேம்படுத்தவும் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள். இந்த உற்சாகம் வாழ்க்கையே சுவாரஸ்யமாகுகிறது. நீங்க உங்களுக்காக உருவாக்கிய ஒரு பெரிய அழகான திட்டத்தின் ஒரு பதி என்று நீங்கள் அறியும் போது மிகவும் சலிப்பான பணிகளும் அர்த்தமுள்ளதா மாறும். எனவே வாழ்க்கை அநியாயமாக இருக்குது என்னும் விஷயங்கள் உங்கள் வழியில நடக்கவில்லைனும் நீங்க உணரும்போது ஒரு கண்களை மூடுங்க. உங்கள் கனவை பற்றி யோசியுங்க. இந்த பயணத்தை ஏன் தொடங்கினீங்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்க. உங்கள் கனவின் படம் உங்கள் மனதையும் இதயத்தையும் அரவணைப்புடும் வலிமையுடன் நிரப்பட்டும். இந்த எளிய செயல் உங்களுக்கு அடுத்த அடியை எடுக்க தேவையான உந்துதலை கொடுக்கும். பின்னர் அடுத்த அடியே ஒரு கனவு ஒரு இலக்கு மட்டுமல்ல, அது இருட்ட சுரங்கள் வழியாக உங்களை வழிநடத்தும் ஒலி. மறுபுறம் உங்களுக்கா ஒரு அழகான சன்னி நாள் காத்திருக்குது என்ன உறுதியளிக்குது. எனவே இன்னும் நான் உங்களிடம் கேட்கிறேன், உங்கள் கனவு என்ன?
உங்கள் கனவு மிகவும் சிறியது அல்லது மிகவும் முட்டாள்தனமானது என ஒருபோதும் நினைக்காதீங்க. ஒவ்வொரு கனவும் முக்கியம், ஏனென்றால் அது உங்களுடையது. அது உங்கள் தனித்துவமான இதயத்தையும் ஆன்மாவையும் பிரதிபலிக்குது. அதை உங்களா அடைய முடியாது என்ன யாரையும் சொல்ல விடாதீங்க. உலகம் உங்களை சந்தேகிக்கும் மக்களா நிறைஞ்சது. ஆனா நீங்கள் உங்கள் மிகப்பெரிய ஆதரவாளராய் இருக்க வேண்டும். உங்களையும் உங்க கனவை நனவாக்கும் உங்க திறனையும் நம்புங்க. இந்த சுய நம்பிக்கை வெற்றியின் பாதையில முதல் மற்றும் முக்கியமான படியாகும். நீங்க உங்க சொந்த கதையின் நாயகனாக இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாயகனுக்கும் போராட ஒரு கனவு தேவை. ஒருபோதும் கைவிடாதீங்க. ஒரு கனவுக்கான பாதை கிட்டத்தட்ட ஒருபோதும் நேர்கோடாக இருக்காது. திருப்பங்களும் ஏற்ற தாழ்வுகளும் இருக்கும். நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு பல முறை தோல்வியடையலாம். ஆனா ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம் என்பதை நினைவில் கொள்ளுங்க. அது உங்களுக்கு புதிய ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது மற்றும் உங்களை வலிமையாக்குது. தாமஸ் எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிச்சவர் ஆயிரக்கணக்கான முறை தோல்வியடைந்தார். ஆனா அவர் அவற்றை தோல்விகளாக பார்க்கவில்லை. மின் விளக்கை எப்படி உருவாக்க கூடாது என்று அவருக்கு கற்றுக் கொடுத்த படிகளாக அவர் அவற்றை பார்த்தார். அவர் தனது கனவை தைரியத்துடனும் பொறுமையுடனும் பிடிச்சுக் கொண்டார். இறுதியில் அவர் முழு உலகுக்கும் ஒளியை கொண்டு வந்தார். உங்கள் கனவு உங்கள் வாழ்க்கையின் நோக்கம். அது உங்கள் வாழ்க்கையே உங்கள் சொந்த சிறப்பு கதையா மாத்துகிறது. ஒரு கனவு இல்லாமல் நாம் எந்த உண்மையான திசையோ ஆர்வமோ இல்லாமல் நான் தோறும் வாழ்கிறோம். ஆனா ஒரு கனவுடன் நம் வாழ்க்கை ஒரு பெரிய சாகசமாக மாறுகிறது. அது வளர்ச்சி, கற்றல் மற்றும் கண்டுபிடிப்புக்கான ஒரு பயணமாக மாறுகிறது. ஒரு கனவை பின்பற்றுவது உங்களை ஒரு துணிச்சலா, மீள்திறன் கொண்ட மற்றும் சுவாரஸ்யமான நபராக மாற்றுகிறது. அது உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சி, போராட்டம் மற்றும் வெற்றியின் தருணங்களால் நிரப்புகிறது. அது உங்கள் வாழ்க்கையை சொல்ல தகுந்த ஒரு கதையாக மாற்றுகிறது. ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையான மற்றும் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. எனவே உங்கள் கனவை உங்கள் முழு இதயத்துடனும் பிடிச்சு கொள்ளுங்க. அதை வளர்த்து கொள்ளுங்க. அதுக்காக வேலை செய்யுங்க. அதை நம்புங்க. அது உங்கள் மிக மதிப்பற்ற உடைமை. அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வழிகாட்டும் உங்கள் வட நட்சத்திரம். கடினமான காலங்களில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் உங்க சிறந்த நண்பன். அது உங்கள் இதயம் பாட விரும்பும் இசை. அது தைரியத்துடனும் நேர்மையுடனும் உங்களா முடிஞ்ச அனைத்து கடின உழைப்புடனும் துரத்துங்க. ஏனென்றால் நீங்கள் உங்க கனவை பின்பற்றும் போது நீங்கள் ஒரு இலக்கை மட்டும் துரத்தவில்லை. நீங்கள் உண்மையிலேயே உங்களை கண்டறிந்து மகிழ்ச்சியுடனும் ஒளியுடனும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை உருவாக்குறீங்க.